ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு யமுனா டியூட்டி. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் ஆர்மி ட்ரைனிங் தான் கைஸ் இன்னைக்கு நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இந்த ட்ரைனிங்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டா போதும் கைஸ், நம்மளுக்கு அப்புறம் அவார்டு குவி போது அப்புறம் நாமளும் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஆயிர போகிறோம். ஓகே கைஸ், வாங்க நம்ம போய் ப்ளே பண்ணிடுவோம். அப்பா இது அது ஃபர்ஸ்ட்டு ஒரு கட்டை மேலே ஜம்ப் பண்ணி போகணுமா? இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் கரெக்டாக நம்ம செலக்ட் ஆனால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அதனால பார்த்து கேர்ஃபுல்லாக தாங்க போகணும். கீழே மட்டும் உழந்துடவே கூடாது. கீழே பார்த்தீங்களா என்ன சேர் ஆட்டு இருக்குங்க, அந்த சேத்துல உழந்தோன்னா நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போனோம். ஓகே, அப்படியே ஏதோ ஜம்ப் பண்ணி போக வேண்டியதாங்க. ஓகேங்க, அவ்வளோதாங்க. எப்படியும் ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் லெவல் இப்போ பாருங்க எப்படி பண்ணுறா. ஐயோ போச்சு. அடே கருப்பு சட்டை வெளியே போட, நீ ரிஜெக்டட். ஐயோ சார் அப்படி மட்டும் சொல்லாதீங்க சார் நான் எப்படியா செலக்ட் ஆகிறோம் சார். இந்த ஒரே முறை ஒரு சான்ஸ்க்கு மட்டும் கொடுத்து பாருங்க சார். ஓகேங்க, எப்படியும் ஒரு சான்ஸை கேட்டு வந்துட்டோம். இந்த முறை நம்ம கரெக்டாக செலக்ட் ஆனுங்க. எதுலையும் டச் ஆகாது. போயிடுறான். கொஞ்சம் தூரம் தான். அந்த கருப்பு சட்டைக்காரன் பார்த்தியா நக்கலாக சிரிச்சுட்டு இருக்கான். டா நானும் வந்துட்டா. எப்படியோ செகண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் லெவலுங்க. இதில் மட்டும் கரெக்டாக போனுங்க. இதில் கொஞ்சம் விழுந்தாலும் உடனே நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம செகண்ட் லெவலில் வந்து கொஞ்சம் கோளாறு பண்ணுறல. அதனால இதில் எப்படியோ உழாது போனுங்க. அந்த தண்ணியில் விழுந்துட்டா அதுதான் சோழி முடிஞ்சு அப்படின்னு நம்மளை ரிஜெக்ட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க வெளியே. ஓகே, எப்படியே லாஸ்ட் ஒன்று எப்படியாங்க கரெக்டாக வந்துட்டுங்க. இப்போ இதில் வந்து ஜம்ப் பண்ணி போகணுமா? இதில் கரெக்டாக போயிடுறா கைப்பில். ஐயோ டயர் செந்தில் விழுந்து போயிட்டுனே. சார் இன்னும் ஒரே ஒரு சான்ஸாக கொடுக்க. ஐயோ இது வேற கோளாரா போகுது. சார் இன்னும் ஒரே போறா. வெளியே போறியா? நான் வெளியே தூக்கி போட்டுமாடா. எங்கடா போற? சார் ப்ளீஸ் சார், இது ஒரே முறை சார். இனிமேல் நான் இது மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். ஓகேங்க, எப்படியோ திருப்பணம் கெஞ்சி கேட்டு உள்ளே வந்துட்டோம். எப்படியோ இதுலையாவது கரெக்டாக போடுங்க. உள்ளாத நான் வேறு டக்குன்னு உள்ள போயிருந்தோம். அவங்க வேறு நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கே பார்க்குறாங்க. சே, என்ன பண்ணுறது? ரொம்ப ரிஸ்க் எடுத்து தாங்க போனேன். ட்ரைனிங்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டா போதுங்க. நான் அப்பாரு எங்கள் ஊருக்குள்ளே கெத்தாக தெரியுவேன். ஏன்னா ஆர்மி ஆஃபீஸர் இல்லை, அதனால். ஓகேங்க, எப்படியோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நான் தெரியல, இதை ஏணி மாதிரி வச்சுருக்காங்க. என்னவோ சரி ஓகே, ஏறி போய் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. ஓஹோ ஐயோ இதா கீழே பார்த்தீங்களா? கீழே சேரு இருக்கு. அதில் திரும்பவும் உழந்தாங்கன்னு வச்சுக்க, திரும்பவும் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறவாங்க. அதனால் மெதுவாக போனுங்க இது மேலே. ஐயோ கால் வேறு வலி கொடுத்து. சாமி நீதாமா காப்பாற்றணும், உனக்கு ஒரு பூஜை பண்ணுறன்ட்டு வேண்டிட்டேன். அப்படியே நடந்து போக வேண்டியதான். ஓகேங்க, இன்னொரு கொஞ்சம் தூரம் தான். இப்படி போயிட்டு அந்த பக்கம் போயிட்டா பிடிச்சிக்க. என்ன ஒரு 3 பேரிங் வந்து நின்று இருக்கு. ஒருவேளை அந்த வண்டியை ஓட்ட சொல்லுவாங்களோ அப்புறம் லாஸ்ட்டில் என்னன்னு தெரியல. சரி ஓகே, அதனால் கூட ஓட்டிடலாம். ஆனால் இதில் மட்டும் போகிறது கஷ்டங்க. சரி ஓகேங்க, எப்படியே தாண்டி வந்துட்டோம். எப்படியோ வெற்றிகரமாக 4வது லெவலும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டுங்க. இப்போ இது 5வது லெவலு. இங்கே பார்த்தீங்கன்னா லேசர் மாதிரி ஒரு இது விட்டுருக்காங்க. கொஞ்சம் தானாலையும் நம்ம தலை உடம்பெல்லாம் கட் ஆயிரும். அதுக்கும் நம்ம கரெக்டாக பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போனோம். ஓகேங்க, இதை வந்து தாண்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு 5வது லெவலும். இவன் யாரு? பார்க்கறதுக்கு ஏதோ சைக்கோ மாதிரி இருக்கா, என்னன்னு தெரியல. என்னாச்சு, ஒருவேளை இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களான்னு என்னன்னு தெரியலங்க. அதனால தான் அவன் அங்கேயே நின்று இருக்கான். சரி ஓகே, அப்போ நாம் போவோம். நாமெல்லாம் செலக்டடுங்க. நம்மளால் யாரும் பிடிக்க முடியாது. ஏதோ கெஞ்சி கூத்தாடி உள்ளே வந்துன்னு இருக்கோம். ஓகேங்க, இது மேலே கரெக்டாக போகணுங்க. பார்த்தீங்களா செம வேகம் சுற்றுது. ஐயோ கீழே தள்ளி விட்டுச்சானா போச்சு. இதில் மட்டும் ரிஜெக்ட் ஆகிடக்கூடாதுங்க. இதில் மட்டும் ரிஜெக்ட் ஆகிட்டா அப்படியே உடனே வெளியே தூக்கி போட்டுருவாங்களாம். அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே. ஓகே, இதில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம். இப்போ இது நான் தெரியல, இதுனாடா ஏதோ வித்தியாசமாக இருக்குது. என்னவோ சரி ஓகே, தாண்டி போக வேண்டியது தான். இதெல்லாம் செலக்ட் ஆகிட வேண்டியதாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. எப்படியோ இந்த லெவலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல. என்னது மேலே ஏறி போகணுமா? ஐயோ இது சரியான கஷ்டமான டாஸ்க் ஆச்சு. ஐயோ கீழே வந்து போயிட்டீங்க. எப்படியோ அவர் பார்த்துருந்தாருன்னா அவ்வளோதான், வெளியே போனால் நாயன்ட்டு பாரு. எப்படியோ அவர் பார்க்கறதுக்கு முன்னே நம்ம சீக்கிரமாக ஹைட்டாக போயிட வேண்டியதான். சார் இருங்க சார், நான்லாம் சூப்பராக போகும் சார். ஓகேங்க, அப்படியே ஏறி போக வேண்டியதான். இப்போ இது மேலே கரெக்டாக ஜம்ப் பண்ண. ஐயோ கீழே வந்து போயிட்டேன். ஐயோ இது வேறு ரொம்ப ஹைட்டாக இருக்கே. ஜம்ப் பண்ணிடுறான். ஐயோ ஜம்ப் பண்ணவே முடியல. சாரு பார்த்தாரான்னு தெரியல, அவர் வேறு கம்ப்ளீட் இருக்காரு. சரி அதுக்குள்ள நம்ம டக்குன்னு போயிடுவோம். ஐயோ இந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு கால் இடக்கு முடக்கா வேலை செய்யுது. கரெக்டாக ஜம்ப் பண்ணுமே, கரெக்டாக ஜம்ப் பண்ணுறா. கைப்புள்ள இந்த முறை ஒட்டியெல்லாம் போச்சுடா. அப்போ அப்படி தாண்டி வந்துட்டு இல்லைனா வெளியே போட. ஐயோ ராஸ்கல் நம்ம வெளியே முடிக்கிட்டு இருந்துப்பாங்க. அப்புறம் வீட்டில் போயிட்டு தண்டை சோறு தான் சாப்பிட்டு இருந்துக்கணும். ஓகேங்க, எப்படியும் இங்கே ஜம்ப் பண்ணி கரெக்டாக இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, இன்னொரு கொஞ்சம் தூரமாக நான் தெரியல, இன்னும் எவ்வளோ தண்டா போண்டே. ஓகேங்க, வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஐயோ இன்னும் போயிட்டே இருக்கணுமா? ஐயோ எவ்வளோ பேர் டாஸ்க்குங்க இது. இதெல்லாம் எப்படியும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஜிப்லைன் டைம். இப்போ இந்த ஜிப்லைன்லேயே போட மாட்டேருக்கு. ஐயோ உழுதுட்டு போடுறாடே, உழுதுட்டேன்னா அப்புறம் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அப்போ எப்படியோ வந்துட்டுங்க கரெக்டாக. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மலை. இந்த மலைக்கு நடுவில் வச்சுருக்காங்க. இந்த மலை பேர் ஏதோ சொன்னாங்க, கிம்கா மலையோ ஏதோ சொன்னாங்க. அது என்னவோ நமக்கு ஞாபகம் இல்லைங்க. சரி ஓகே, அப்படி நம்ம இந்த இதவும் கரெக்டாக தாண்டி போக வேண்டியதான். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கேப்பு.
கீழே விழுந்தா என்னத்துக்கு ஆகுறது? ஆர்மி ட்ரைனிங்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆர்மிக்கு போயிடலாம்னு நினைச்சுன்னு வந்தேங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா தெரியுது செம்ம கஷ்டமா இருக்குங்க. இங்க பாத்தீங்களா எவ்வளவு ஹைட்ல பிரிட்ஜு, அது ஓட்ட ஓட்டையா இருக்கு. இதெல்லாம் தாண்டி போனாதான் செலக்ட் ஆக முடியுமா, இல்லைன்னா கீழே உளுந்து காலெல்லாம் உடச்சிக்கிட்டு போக வேண்டியதாக. எப்படியோ அந்த ஓட்ட பிரிட்ஜாவை தாண்டி வந்தாச்சு. இப்போ இது நான் தெரியல. ஓ, இது கரெக்டாக எந்த லைனோ சூஸ் பண்ணி கரெக்டாக போகணுமா? அங்கே பாருங்க, வரது கீழே உழுதே போயிட்டா. இப்போ நாம கரெக்டாக போகணுங்க. ஐயோ கீழே உழுதுட்டுன்னு. ஐயோ சார் பார்த்துட்டாரான்னு தெரியல. அந்த பக்கம் நின்று கத்தின்னு இருக்காங்க பின்னாடி வர்றவங்களுக்கு. சரி ஓகே, நம்ம அப்படியே குடுக்குன்னு ஓடிடுவோம். இப்போ அங்கே யாரோ நின்று இருக்கானே கொடியை பிடிச்சுன்னு, யார் அவன் தெரியல. ஒருவேளை அவன் பார்த்துட்டு போனோம். ஐயோ கன் வச்சுருக்கானே, சுற்ற போறான்டா சாமி. அப்படி மெதுவாக ஓடிடுவோம். அப்படி நல்ல மாதிரியே போயிருங்க. இப்போ இதில் போகணும்னு தெரியல. சரி லாஸ்ட்டில் போவோம். ஓகேங்க, கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். இதோ நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டுன்னு நினைக்கிறோம். ஆமாங்க, கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு செக் பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ இந்த பார்க்க போகிறது வழியே காணுமே. ஓ இங்கே இருக்கா? ஓகேங்க, இதுலேயும் கரெக்டாக ஜம்ப் பண்ணி தான் போட மாட்டிருக்கு. ஐயோ எவ்வளோ பெரிய டாஸ்க்லாம் வைக்கிறாங்க. எப்படியா நம்ம செலக்ட் ஆனாதான் ஒரு கெத்தாக தெரிய முடியும். ஐயோ கீழே வந்து போயிட்டுமே, திரும்ப கரெக்டாக போயிட வேண்டியதாங்க. யாருங்க ஆர்மி ஆஃபீஸர் எப்படியே இல்லை, இந்த இருந்தாலும் போதுங்க. வெளியே போட நாயன்னு சொல்லியிருப்பாங்க. எப்படியும் அங்கே ஒரு ஆர்மி ஆஃபீஸர் கூட இல்லை. அதனால நம்ம இதவும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டுங்க. ஓகேங்க, எப்படி செக் பாயிண்டாக ரீச் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜிக்ஜாக்கா போகணுமா, வளைஞ்சு போகணுமாங்க. இதெல்லாம் ஈஸி. இது மாதிரி டாஸ்காக கொடுக்குறானா, அதுவும் ஏதோ சேத்துல போகிறது, அப்புறம் ஏதோ இது ஒத்தாட பாதையில் போகிறதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்பா இது மாதிரி இருந்தால் நம்ம எவ்வளோ தூரம் வேணால் போயிடலாங்க ஈஸியாக. ஓகே, இதவும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்க, எப்படி இதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னன்னா மலை மேலே ஏறின மாட்டு இருக்கு. ஐயோ இது நாங்கள் இவ்வளோ பெருசாக இருக்கு. அப்பா ஒருவேளை இது வழுக்கும் மலையா என்னன்னு தெரியலைங்க. பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரிஞ்சு வலை கிளிக்க விட்டுற போகுது. அப்பாடி எப்படி ஏதோ தாண்டி வந்தாச்சு. இப்போ நான் தெரியல, எங்கே பாருங்க எவ்வளோ சேராக இருக்கு. ஐயோ இந்த சேத்துல உள்ளாத கரெக்டாக ஜம்ப் பண்ணி போனோம். ஐயோ ஃபர்ஸ்டே விழுந்து போயிட்டேன். சரி ஓகே, இங்கே தான் எந்த ஆர்மி ஆஃபீஸரும் இல்லை. அது நமக்கு நல்லதாக போச்சு. அதனால நம்ம டக்குன்னு இந்த லெவலாம் கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ சேராக இருக்கு. கீழே விழுந்தோன்னா அவ்வளோதான். ஐயோ திரும்ப வந்து போயிட்டேன். மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். அதே மாதிரி போனுங்க. ஐயோ என்னங்க இங்கே மட்டும் கோலராக்கு. ஐயோ இவன் பார்த்துட்டானே, விடுங்க. இவனும் நம்மள மாதிரி ஒரு ட்ரைனிங் தானே வந்திருக்கான். அவன்லாம் சொல்ல மாட்டான். நம்ம அந்த நம்பிக்கையில் அப்படியே மெதுவாக போக வேண்டியது தான். ஓகே, அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம். ஓகே, இங்கே தாங்க முன்ன கரெக்டாக விழுந்தோம். இப்போ அதை தாண்டி போயாச்சு. இப்போ இன்னும் 2 தாங்க இருக்கு. இதை மட்டும் தாண்டிட்டா போதுங்க. அப்பா ஏதோ மரக்காட்டை மேலே போட மாட்டு இருக்கு. அது பார்க்க ஈஸியாக தான் இருக்காட்டு இருக்கு. ஓகேங்க அந்த லெவலும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மரக்காட்டை மேலே போனோம். இங்கே பார்த்தீங்களா ஏதோ பால் மாதிரி போயிட்டு வருது. ஐயோ தெரியாமல் அதில் மாட்டிக்கின்னு. சரி ஓகே, அது கரெக்டாக மேலே போகும்போது நம்ம கீழே போகணும்னு நினைக்கிறேங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா திரும்ப மாட்டிக்கினேன். ஓகே, இப்போ அது மாதிரி தான் போலட்டு அடிக்கிறேன். அது கரெக்டாக மேலே போகும்போது நம்ம அப்படியே சரன்னு ஓடிடுங்க. ஓடுறா கைப்பில்ல. ஓகேங்க, இப்படியே தாண்டி வந்தாச்சு. அதவும் இப்போ இங்கே ஒன்று இருக்கு. இதவும் தாண்டி போனோம். அதவும் அப்படியே கரெக்டாக தாண்டி போக வேண்டியதுதான். போயிடுறா கரெக்டாக மேலே போகும்போது அப்படியே வந்துடுனுங்க. எப்படியே வந்தாச்சு. இப்போ நான் டாஸ்க்குன்னு தெரியல, ஒருவேளை முடிஞ்சா நான் தெரியல. இல்லைங்க இன்னும் எங்கேயோ போயிட்டே இருக்கு. அங்கே பாருங்க லாங்கில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. அங்கே போனால் தாங்க நம்ம எல்லா லெவலும் கம்ப்ளீட் பண்ணதா இதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு 2 லெவல் மட்டும் தாங்க இருக்கு. அதை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா போதுங்க. அப்பாறம் நம்ம ஒரு மாசான ஆர்மி ஆஃபீஸர் ஆயிடுவோம். அப்பாறம் நமக்கு ஒரு மரியாதை, தனி மரியாதை கிடைக்கும். ஓகே, அதுக்காக தான் நம்ம இந்த ஆர்மிக்கே வந்து சேர்ந்தோம். ஓகேங்க, எப்படியோ இதோ தாண்டியாச்சு. இன்னும் ஒரு 2 தாங்க இருக்கு. இதை மட்டும் தாண்டிடுறோம். எவ்வளோ ஹைட்டா இருக்குடா சாமி, ஒரே ரிஸ்கா இருக்குங்க. ரிஸ்க் எடுத்தாதான் ரஸ்க் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதனால ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். ஓகே, எப்படியோ இதோ தாண்டி வந்தாச்சுங்க. இப்போ லாஸ்ட் லெவல்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இதை மட்டும் தாண்டிட்டா போதுங்க. இங்க பாத்தீங்களா இதுல ஃபுல்லா கரண்ட் விட்டுருக்காங்களாட்டு இருக்கு. அதனால பார்த்து கேர்ஃபுல்லா தான் போடும். அப்படியே கிட்ட போயிட்டு கரெக்டாக ஜம்ப் பண்ணுங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்மளை தீச்சி விட்டுரும். அப்புறம் நாம டெட் பாடி தான். ஓகே, இன்னும் 2 தாங்க இருக்கு. இதை தாண்டிட்டா முடிஞ்சுக்க. கரெக்டாக போயிட்டு அங்கே அப்படியே ஜம்ப் பண்ணுங்க. ஓகே, இன்னும் ஒன்று. இதை மட்டும் ஜம்ப் பண்ணி போயிட்டா நமக்கு டியூட்டி கன்ஃபார்முங்க. கரெக்டாக ஜம்ப் பண்ணுறான். ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. என்னடா திரும்ப ஏதோ படிக்கட்டு மாதிரி போகுது. ஐயோ இன்னும் ஏதோ ஒரு டாஸ்க் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஐயோ என்னங்க டாஸ்க்காக வச்சு கழுத்தை அறுத்து தள்ளுறாங்களே. ஆமாங்க, இன்னும் ஒரு 2 டாஸ்க் இருக்கு. ஐயோ திருப்பி செத்து போயிட்டுமே. எப்படியோ அங்கே எந்த ஆர்மி ஆஃபீஸரும் இல்லைங்க. ஆனால் மட்டும் இருந்திருந்தாங்க நம்மளுக்கு இத்தனை வாய்ப்பு கொடுத்ததுக்கு தூக்கி வெளியே போட்டே இருப்பாங்க. அங்கே யாரும் இல்லாதனால நமக்கு நல்லதாக தான் போச்சு. இப்போ அதை நம்ம பயன்படுத்திட்டு அப்படியே நம்ம கரெக்டாக இதெல்லாம் லெவலை தாண்டி போயிருந்துங்க. இல்லைன்னு வச்சுக்கோ அப்புறம் வெளியே போகலாம். ஐயோ ராஸ்கல் ட்ரைனிங் கிரவுண்டை விட்டு வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு நாம போட்டுருந்தா உக்காந்துக்கணும். ஓகே, இப்போ எப்படியா செலக்ட் ஆயிர வேண்டியதாங்க. அவ்வளோதான், இன்னும் ஒன்று. இதை மட்டும் தாண்டி போயிட்டா நம்மளுக்கு அவார்டும் நமக்கே, பெருமையும் நமக்கே. அதனால கரெக்டாக தாண்டி போனோம். ஓகேங்க, அவ்வளோதான் முடிச்சுக்க. அவ்வளோதான், இனிமேல் நான் செலக்டடுன்னு நினைக்கிறேன். ஆஹா
ஒரே ஜாலியா இருக்குக்கா. அப்பா செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. இங்க பாருங்க ஏதோ ஒரு காயின் மாதிரி இருக்கு. இதை நம்ம எடுத்தா முடிச்சுக்கா. என்னங்க எடுக்க முடியல. ஓகே, நம்மளுக்கு ஒரு பேட்ச் கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க அவார்டுன்னு இருக்கு. சார் நான் செலக்ட் ஆகிட்டேன் சார். எனக்கு எப்போ சார் டியூட்டி கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அடே தம்பி, உன்னை பார்த்தா அந்த லெவலெல்லாம் கம்ப்ளீட் பண்ண மாதிரி தெரியலையே. ஏதோ ஃப்ராடு வேலை செஞ்ச மாதிரியே இருக்கு. உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்குடா. ஐயோ, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன பண்றது? சரி ஓகே விடுங்க. செலக்ட் ஆனா என்ன, செலக்ட் ஆகலன்னா என்ன, என்ன இருந்தாலும் ஜாலியாக இருக்கிற டைம் ஜாலியாக இருக்க வேண்டியதா. அதனால ஒரு டான்ஸை போட்ட வேண்டியதா. இந்தா ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க காய்ஸ். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது யமன். ஓகே பாய்.